வெல்கம் டு வீலன் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தம் 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் 9 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பழைய வீடியோஸை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் பார்க்க போறோம். 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ். அதாவது ஜிடிபியை நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஜிடிபி. கொஸ்டின்ல திடீர்னு ஜிடிபின்னு கேட்டாங்க, குழம்பிக்காதீங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அதை பத்தி எக்ஸ்பிளைன், அதாவது எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை கால்குலேட் பண்ணது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. உங்களுக்கு கொடுத்துருக்க மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், வேல்யூ ஆடட் அப்ரோச். இதுல எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, we get GDP by adding the expenditure on all final goods and services produced in a country in a year. அதாவது ஒரு வருஷத்துல மொத்தமா ரெடியான கூட்ஸ் அப்புறம் சர்வீஸ், அதாவது மேனுஃபேக்சர் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு வருஷத்துல மட்டும் நம்ம கண்ட்ரிக்குள்ள ரெடியானதை எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி டோட்டலா எவ்வளவு இருக்கோ அதுதான் ஜிடிபி ஆஃப் இயர், அதாவது ஒரு வருஷத்தோட ஜிடிபி. அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் தான் வந்து நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் மெத்தடோட கிடைக்க போற ஜிடிபி. அதுதான் நம்ம வந்து ஒய்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு சி. சின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன். சின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பிளஸ் ஐ. ஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். எக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். எம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட். அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னன்னா ஒய் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம், அதாவது நெட் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ் மைனஸ் எம்மோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி கிடைக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஜிடிபி. இது என்ன மெத்தட்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸியா நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஃபார்முலா ஜஸ்ட் நீங்க எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். ஸோ அந்த ஃபார்முலா ஏன் மறக்க போறீங்க? இப்பவே போய் நம்ம கமெண்ட்ல இந்த ஃபார்முலாவை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் கிடைக்கும். ஸோ இப்பயே போய் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அப்ரோச். இன்கம் அப்ரோச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we get GDP by adding the income producing goods and services. அதாவது இன்கம் மட்டும் ஆட் பண்ண போறீங்க. போன வாட்டி என்ன பண்ணீங்க, மொத்தமா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிட்டீங்க. இந்த வாட்டி என்ன பண்ண போறீங்கன்னா கிடைக்க போற இன்கம், அதாவது அதுல இருந்து கிடைக்க போற வருமானத்தை மட்டும் ஆட் பண்ண போறீங்க. ஸோ என்னென்ன ஆட் பண்றீங்க? வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். திரும்ப என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். y ஈக்குவல் டு வேஜஸ் பிளஸ் ரெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. y ஈக்குவல் டு வேஜஸ் பிளஸ் ரெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். அப்போ திரும்ப எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு y ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இப்போ தேர்ட் மெத்தட் என்ன? வேல்யூ ஆடட் அப்ரோச். In this method, the value of intermediate goods used in production equal to the value of the final goods. அதாவது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பொருள் ரெடி ஆகிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதோட அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியா கிடைக்கிற அமௌண்ட் தான் வந்து நம்மளோட ஜிடிபின்றாங்க. இதுல வேல்யூ ஆடட் அப்ரோச் நம்மளுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், வேல்யூ ஆடட் அப்ரோச். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சோட ஃபார்முலா என்ன? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அதே மாதிரி இன்கம் அப்ரோச்சுக்கு ரெண்ட் பிளஸ் வேஜஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். இப்போ வேல்யூ ஆடட் அப்ரோச்சுக்கு இன்டர்மீடியட் கூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஃபைனல் கூட்ஸ். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காது. டீ பவுடர் பிளஸ் மில்க் பிளஸ் சுகர் ஈக்குவல் டு டீ. டீ இப்போ வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேருக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும். எனக்கு டீ பிடிக்கும், நான் சொல்றேன். டீக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். அதாவது எனக்கு டீ பிடிக்கும், டீ எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். உங்களுக்கு காஃபி பிடிக்கும், நீங்க காஃபி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. டீ பவுடர் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்க காஃபி பவுடர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டீ பவுடர் பிளஸ் மில்க் பிளஸ் சுகர் ஈக்குவல் டு டீ. இப்போ எங்களுக்கு வந்து டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காது, நீங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
இல்லை காம்ப்ளான்னா காம்ப்ளான் ஆட் பண்ணிக்கோங்க, வெறும் நான் பால் தான் குடிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மில்க் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ஊற்றிடுங்க. தண்ணி ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர் ஈக்குவல் டு மில்க். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட நம்மளோட 10th கொஸ்டின் கம்ப்ளீட்டட். சிம்பிளாக இருக்குது பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், வேல்யூ ஆடட் அப்ரோச். அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சுக்கு y ஈக்குவல் டு c ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம், அவ்வளோதான். அப்போது இன்கம் அப்ரோச்சுக்கு வேஜஸ் ப்ளஸ் ரெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், அவ்வளோதான். வேல்யூ ஆடட் அப்ரோச்சுக்கு டீ போட போகிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோட 10th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் 11th கொஸ்டின் போக போகிறீங்க. நம்ம 11th கொஸ்டின் போகிற கேப்பில் நிறைய பேர் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே போயிட்டு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம ஜாலியாக பேசிட்டே லெசன் இல்லை சோஷியலே முடிச்சிடலாம். ஸோ இப்பயே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும்னு நினைப்பு இருக்கும். ஆனால் எக்கனாமிக்ஸ் டஃப்லாம் இல்லை, ஜாலியாக இருக்கும். ஸோ இப்பயே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா டெய்லி நானே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் சோஷியல். ஓகேவா? ஸோ இப்பயே போயிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 11th கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்? சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, நிறைய பேர் டவுட் இருக்கும். முதல்ல இண்டஸ்ட்ரினா என்ன? இண்டஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ரா மெட்டீரியலை ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியோட வேலை. அது கிளஸ்டராக மொத்தமாக இருக்கிறதுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிலாம் இருந்தால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். Geographical proximity of small and medium enterprises, SMEs. SMEsனா small and medium enterprises. இதோட geographical, அதாவது எந்த இடத்துல இருக்கு இந்த SMEs அப்படின்றத வச்சு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. மொத்தமே பக்கத்தில் ஒன்றா இருந்ததுன்னா SMEs எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. அண்ட் தென் செக்டோரல் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது செக்டார்ல நம்ம வந்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் பார்த்துருப்போம். அது உள்ளே செக்டார்ஸ் இருக்கு. இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தனியாக போயிடுவாங்க, சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தனியாக போயிடுவாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தனியாக போயிடுவாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சுகர் எல்லாம் போயிடும். மற்றபடி ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தனியாக போயிடும், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் தனியாக போயிடும். அந்த மாதிரி தனித்தனியாக பிரியலாம். க்ளோசர் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன்ஸ், அதாவது அவங்களுக்குள்ள பொருள் கொடுத்து வாங்கிக்கிறது, அந்த மாதிரி க்ளோசர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கிளஸ்டராகவே இருப்பாங்க. இன்டர்ஃபர்ம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இனோவேஷன், இவங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து இனோவேட்டிவ், அதாவது புதுசாக ஐடியாஸ் யோசிக்கிறது, அந்த ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறது. நாங்கள் இந்த மிஷின் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, உங்களத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி மாற்றிக்கிறது ஐடியாஸை மட்டும். A socio-cultural identity which facilitates trust, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சோஷியோ கல்ச்சரல் ஐடென்டிட்டினா இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க எல்லாருமே ஒத்துமையாக இருக்கும். அந்த ட்ரஸ்ட் விஷயத்துல இவங்க எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், இவங்க கிட்ட வந்து எப்பவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ரெடியாகவே இருப்பாங்க, அந்தந்த விஷயங்கள்ல ட்ரெயின் ஆனவங்க. இதனால தான் இவங்க வந்து எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அச்சீவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ், ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய ரெடியாகவே இருப்பாங்க, எப்போ ஆக்டிவாக. சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்ஸ், இவங்க வச்சிருக்க பிளேஸில் இருக்க கவர்மெண்ட், அதாவது வந்து ஊராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், பேரூராட்சியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இதுதான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணங்கள். திரும்ப பார்க்கலாம். ஜியோகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், sectoral specification, closer inter-firm collaborations, inter-firm competition based on innovation, a socio-cultural identity which facilitates trust, multi-skilled workforce, active self-help organizations, supportive regional and municipal governments. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8, நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் 6 பாயிண்ட் படிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7வது பாயிண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 ரஃபாக இருக்குன்னா லாஸ்ட் 6 படிச்சுக்கோங்க, இல்லை நடுவில் ஏதாவது 1 2 கூட விட்டுருங்க. ஆனால் 6 பாயிண்ட் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க, 4 மார்க் மினிமம் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
write about the positive impact and the negative impact of globalization. பாசிட்டிவ்னா நல்ல விஷயம், நெகட்டிவ்னா கெட்ட விஷயம். அப்போ குளோபலைசேஷன்னா இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். குளோபலைசேஷன்னா என்ன? குளோபலைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த பிக்சர் ஒன்று பாருங்க, இதுதான் நம்மளோட குளோப், அதாவது இதுதான் நம்மளோட எர்த்து. ஓகேவா? அந்த எர்த்தில் நம்ம வந்து எங்கே இருக்கலாம்? சரி, நம்ம தான் இப்போ மேலே இருக்கோம். நம்ம இப்போ மேலே இருக்கோம்னா நம்ம இங்கே வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோம். நம்ம என்ன பொருள் தயாரிக்கலாம்? டீ பவுடர் தயாரிக்கிறோம். டீ பவுடரை தயாரிச்சிட்டோம். இப்போ நான் வந்து ஃப்ளைட் ஏறி அமெரிக்கா போயிட்டேன். இங்கே அமெரிக்கா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு டீ பவுடர் வேணும். எனக்கு இந்தியாவில் குடிச்ச அதே டீ பவுடர் தான் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கடை கடையாக தேடி அலைவேன். அங்கே அமெரிக்காவில் இந்தியா டீ பவுடர் கிடைக்குமா? கிடைக்கும். அது எப்படி? அதுதான் குளோபலைசேஷன். அதாவது இங்கே கிடைக்கிற பொருள் இங்கேயும் கிடைக்கும், இங்கே கிடைக்கிற பொருள் இந்தியாவிலையும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உள்ளுக்குள்ளே கிடைக்கும். சர்வீசஸ், மொபைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதான் குளோபலைசேஷன். அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே மற்ற நாடுகளுக்கும் நம்ம போகிறோம், மற்ற நாடுல நம்மளும் வாங்குறோம், நம்மளோட பொருள்களும் போகுது, சர்வீஸும் போகுது. சர்வீஸ்னா சேவைகளும் போகுது. அதுதான் குளோபலைசேஷன். அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தோம்னா நன்மையில் ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் இம்பாக்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்கிறது. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணிட்டு இருந்த யூஸ் பண்ண வேர்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்கும் இப்போ யூஸ் பண்ணுற விஷயங்களுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஆகட்டும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும், எல்லாமே காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வருது. அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. இன்க்ரீசிங் த ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி. போன கொஸ்டினில் ஜிடிபியை பற்றி பார்த்தோம். அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்க்ரீசிங் பெட்டர் ட்ரேட் அண்ட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான பாயிண்டாக இவங்க சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸை நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுவோம். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாரின்ல கண்டுபிடிச்சது அது நம்ம நாட்டுக்கும் கிடைக்கும். இதனால டெக்னாலஜியும் டெவலப் ஆகும், சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் டெவலப் ஆகும். அதுக்குன்னு இந்தியாவில் டெக்னாலஜி இல்லை, சயின்டிஃபிக் ரிசர்ச் இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்களை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் குளோபலைசேஷன். நம்ம கண்டுபிடிக்கிறத அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும், அவங்க கண்டுபிடிக்கிறத நம்மளாலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பாசிட்டிவ் இம்பாக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நெகட்டிவ்ல ஒரு 3 பாயிண்ட் பார்க்கலாம். பாசிட்டிவ்ல 4 பார்த்தோம், நெகட்டிவ்ல ஒரு 3 பார்க்கலாம். டூ மச் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அமாங் கண்ட்ரிஸ். அதாவது எக்கச்சக்கமான கேபிட்டல்னா என்ன, காசு வந்து ஃப்ளோ ஆகுன்றாங்க. நம்ம நாட்டில் இருந்து வேற கண்ட்ரீஸ்க்கு வந்து போவோம், இது வந்து தப்பு அப்படின்றாங்க. ரெண்டாவது, இன்ட்ரடியூசஸ் அன்ஃபேர் அண்ட் இம்மார்டல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் இன்கம். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து நிறைய செலவாக சான்சஸ் இருக்கு, காசு நிறைய வீணாகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. லூசிங் நேஷனாலிட்டி இன்டெகிரிட்டி, இன்க்ரீஸ் நெகட்டிவ் எக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் காஸ்ட். இதனால என்ன ஆகும்னு பார்த்தா பெரிய அழிவுக்கு நம்ம வந்து போறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்றது தான் இந்த 3வது பாயிண்ட்ல சொல்றாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீசிங் த ஜிடிபி, இன்க்ரீசிங் பெட்டர் ட்ரேட் அண்ட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட், இன்ட்ரடியூஸ் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச். இது நம்மளுக்கு பாசிட்டிவ், நல்ல விஷயங்கள்ல முடிஞ்சிச்சு. கெட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா too much flow of capital, unfair and immortal distributor of income, and then losing national integrity, increases negative ecological and social cost. இந்த social cost-ன்றத வர ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க unfair and immoral, capital among countries, flow of capital. இது 3 நெகட்டிவ்ல ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நெகட்டிவ் நீங்க எழுதிருவீங்க, பாசிட்டிவ் கண்டிப்பா எழுதிருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த நம்பிக்கையோடவே போகலாம். Briefly explain the advantages and disadvantages of MNC. இப்போ பார்த்தீங்கன்னா MNCயோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி கேட்குறாங்க. MNCனா முதல்ல என்ன? மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். அதாவது MNCஸ்னா மல்டிநேஷனல் கார்பரேஷன், அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து அர்த்தம் கிடையாது, ஃபுல் ஃபார்ம் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். அப்போ மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்னா என்ன? எத்தனை பேர் கத்தி படம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனால் கத்தி படத்தில் விஜய் சாருக்கு வில்லங்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே எம்என்சிஸாக இருப்பாங்க. அதுதான் வந்து எம்என்சிஸ். இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் மொத்தமாக சேர்ந்து ஒரு கம்பெனியாக இருக்கும். அது நம்மளுக்கே தெரியாது. இத்தனை நாளாக இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நட்ராஜ் பென்சிலும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்சரா பென்சிலும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நட்ராஜ் அப்சரா ரெண்டுமே ஒரே கம்பெனி இது. ஹார்லிக்ஸும் குடிச்சிருப்போம், பூஸ்டும் குடிச்சிருப்போம், ரெண்டுமே ஒரே ஆகுது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இவங்க ரெண்டு பேரும் காம்படிட்டர் போல, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, நம்ம வந்து இந்த கம்பெனி வாங்குறோம், இவங்க வந்து அந்த கம்பெனி வாங்குறாங்க. அது யோசிக்கிறது கிடையாது, ரெண்டுமே ஒரே கம்பெனி பொருள் தான். அதுதான் எம்என்சிஸ். அவங்களுக்கு நிறைய பொருள் இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரே கம்பெனி தான் இருக்கும். இவங்களுக்கு நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் வந்து இவங்களுக்கு பிரான்ச்சஸும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள்லாம் இந்தியாலையும் இருக்கும், அமெரிக்காலையும் பிரான்ச் இருக்கும், லண்டன்லேயும் பிரான்ச் இருக்கும், ஆப்பிரிக்காலையும் பிரான்ச் இருக்கும், ஆஸ்திரேலியாலையும் பிரான்ச் இருக்கும். அதாவது ஒரு நாட்டு இல்லாமல் இன்னொரு நாட்டிலையும் எக்ஸ்ட்ராவா பிரான்ச் இருந்தால் அவங்க தான் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். இவங்களோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதான் இப்போ கேட்குறாங்க. அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொடியூஸ் குவாலிட்டி குட்ஸ் அட் லோவர் காஸ்ட். இவங்க குவாலிட்டியான தரமான பொருளை கம்மி ரேட்டுக்கே கொடுப்பாங்கயா அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டியூ டு லோ ப்ரைஸ் பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ். விலை கம்மின்றதுனால நிறைய பேர் நிறைய வாங்குவாங்கன்றாங்க. இப்போ பென்சில் வந்து 5 ரூபா விற்கிறதுனால நம்ம ஒன்று வாங்கலாம், பென்சில் 2 ரூபாயா இருந்தால் 2 வாங்குவோம்ல, ஒன்று தூக்கி அன்றைக்கே தொலைஞ்சு போயிடும், அது வேற கதை, ஆனால் வாங்குவோம்ல, அதை பற்றி தான். அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு விழுற டேக்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா இங்கே ஒரு டேக்ஸ் இருக்கும், வெளியில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு டேக்ஸ் இருக்கும், டேக்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. ஜாப் க்ரோத் இந்த லோக்கல் எக்கனாமி. இதனால நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதுதான் அட்வான்டேஜஸ்ல 4 பாயிண்ட். தே ப்ரொடியூஸ் குவாலிட்டி குட்ஸ் அட் லோவர் ப்ரைஸ். லோவர் ப்ரைஸ்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் பொருள் வாங்குறது அதிகமாகவும், டாக்ஸ் வேரியேஷன் இருக்கும், லோக்கல் எக்கனாமியில் ஜாப் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4 கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கீவேர்ட்ஸை எழுதி பாருங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை டைப் பண்ணும் போதாவது நீங்கள் அதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஓனாக எழுதியிருப்பீங்க, ஓனாக எழுதின கன்சிடரேஷன் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த வேர்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் நல்லது, எனக்கு பேசுறது நல்லது கிடையாது. இதனால டிஸ்அட்வான்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, எம்என்சி டெவலப் மோனோபோலி. மோனோபோலின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ராஜ்யம். அதாவது இப்போ அவங்களுக்கு எதிரியே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன கொடுத்தாலும் அவங்க வாங்கி தான் ஆகணும். இப்போ உங்கள் தெருவில் வந்து ஒரே ஒரு ஊர்லேயே ஒரே ஒருத்தர் தான் வந்து சமோசா விற்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த சமோசா நல்லாவே இல்லைனாலும் நீங்கள் அதை வாங்கி தான் ஆகணும். இப்போ எதிர்க்கே ஒருத்தர் வந்து இருந்து அவர் நல்ல சமோசா கொடுத்தாருன்னா இவரும் நல்லா கொடுக்கணும்னு நினைப்பாரு. அப்படி யாருமே இல்லைன்னா இவர் கொடுக்கறது தான் சமோசா. அந்த சமோசா வந்து ரவுண்டாக இருந்தாலும் அது சமோசான்னு சொன்னாருன்னா நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ மோனோபோலின்றதுனால இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ எம்என்சி டெவலப் மோனோபோலி. டிஸ்அட்வான்டேஜஸ்ல முதல் பாயிண்ட் மோனோபோலி. ரெண்டாவது, தே அஃபெக்ட் த என்விரான்மெண்ட். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறாங்க. டவுன்ஃபால் இன் ஸ்மால் அண்ட் லோக்கல் பிஸ்னஸஸ். எம்என்சிஸ்னாலே 2-3 நாடுகள்லேயே பிரான்ச் வச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஊரில் ஒரு பொருள் விற்கும் போது நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்றாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் மோனோபோலி, அஃபெக்ட் த என்விரான்மெண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் லோக்கல் பிஸ்னஸஸ் வந்து அஃபெக்ட் ஆகுன்றாங்க. அதுதான் டவுன்ஃபால்னு சொல்லியிருக்காங்க. தே பிரீச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது வந்து ஒரு அந்த நீதி நேர்மைன்றதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ், அதாவது எனக்கு வந்து லாபம் வரணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் இருப்பாங்க. அவங்க நீதி நேர்மையை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ல 4 பாயிண்ட், அண்ட் தென் வந்து அட்வான்டேஜஸ்ல 4 பாயிண்ட். நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் சிவிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, 5 மார்க்ஸ் எல்லாமே வரப்போகுது. நம்ம சேர்ந்து படிப்போம். வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி படிங்க. வீட்டில் தான் நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நான் வீடியோ முடிஞ்ச உடனே புக் எடுத்து ஒரு வாட்டி படிங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இதோட எக்ஸாம் டைமில் ஒரு ரிவிஷன் பண்ணால் போதும். ஸோ வீடியோவை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நிறைய படிக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இன்னும் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்பயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ், கீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் போயிடும். அங்கே நீங்கள் ஜாயின் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அன்றைக்கி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே வாட்ஸ்அப் மெசேஜாக உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க, இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஐடி இருக்குது வீலர்ன் தமிழ்னு சொல்லி, அதுலேயும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு
அங்கங்க ரீலாவே இருக்கு. நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரீலாவே எடுத்திருக்காங்க. நீங்க ரீலாவே நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நீங்க ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 5 மார்க்கே கவர் பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது வீலன் தமிழ் இன்ஸ்டாகிராம் ஐடியா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீலன் தமிழ் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்க. வாட்ஸ்அப்லயும் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்வே கிடைச்சிரும். நீங்கள் வந்து பிடிஎஃப் பிரிண்ட் போட்டு வச்சு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.